என்ன இசை, நீ கன்சீவா இருக்கேன்னு தெரிஞ்சதுல இருந்தே இந்த வீட்ல உனக்கு ராஜ மரியாதை தான் போலயே. என்னோட அத்தை அவங்களோட மருமக மேல பாசமா இருக்கிறத பார்த்து வயிறு எரியுது போல. ஐயோ, கொஞ்சம் தள்ளி நில்லு. ஏன்னா உன் வயிற்றுச்சலோட ஹீட் அப்படியே வெளியே வருது. ஏண்டி நீ இல்லாத கர்ப்பத்தை இருக்கிறதா சொல்லிட்டு திரியிற? அங்க சுபத்ரா என்னடானா உனக்கு குழந்தை நல்லபடியா பிறக்கணும்னு கோவில்ல அன்னதானம் போடுறதோட இல்லாம அங்க வந்து சாப்பிட்ட எல்லாரோட எச்சி இலையெல்லாம் பொறுக்கி போட்டுட்டு இருக்காங்களாமே. ஒரு பக்கம் சுபத்ரா எச்சி இலைய எடுக்கிறத பாக்கும்போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா அது உனக்காக பண்றாங்கன்னு நினைக்கும் போதுதான் கடுப்பா இருக்கு. இல்ல, நீ போய் சொல்ற. இங்க பாரு, நான் போய் சொல்றேன்னு உனக்கு சந்தேகமா இருந்தா நீ எப்பயும் ஒரு கோவிலுக்கு போவல, அங்க போய் பாரு, உண்மை தெரியும். இசை, நீ எப்பமா கோயிலுக்கு வந்த? நீங்க போய் என்ன காரியம்? இசை, ஏன் அத்தை, ஏன் இப்படி மத்தவங்க சாப்பிட்ட எச்சல எல்லாம் நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க? ஏன் அத்தை, உங்களுக்கு இதெல்லாம் தேவையா அத்தை? இல்ல இசை, உன் வயித்துல வளர்றது நம்ம குடும்பத்தோட வாரிசு. உனக்கு இருக்கிற இந்த சின்ன குறைபாடு உன் குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்ற ஒரு பயத்துலதான் நேத்து நான் குருஜிய போய் பார்த்தேன். அவருதான் இப்படி ஒரு பரிகாரம் பண்ணா குழந்தைக்கு எந்த பாதிப்பும் வராதுன்னு சொன்னாருமா. நீங்க போய் இந்த மாதிரி எல்லாம், ஐயோ எனக்கு மனசே தாங்கல அத்தை. நீங்க ப்ளீஸ் வாங்க அத்தை, வாங்க அத்தை, வீட்டுக்கு போலாம். இசை இசை இசை, இங்க பாரு இசை, இங்க பாரு. கௌரவங்கிறது நாம மத்தவங்களுக்கு கொடுக்கற மரியாதையில தான் இருக்கு இசை. பசியோட சாப்பிட்டவங்களோட அந்த எச்ச இலையை எடுக்கிறதுல எனக்கு எந்த தாழ்வுமே இல்லம்மா. என் வீட்டு வாரிசுக்கு ஒரு நல்லது நடக்கும்னா இந்த சுபத்ரா எதையும் செய்யறதுக்கு தயங்க மாட்டா. இசை, கண்ணு தொடச்சுக்கோமா. நான் நேத்து உன் செக்கப்காக என் ஃப்ரெண்டு கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டிருந்தேன். அவ அப்பாயின்மெண்ட் கொடுத்ததும் நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம். அதுக்கு முன்னாடி நான் தட்சணையை கொடுத்துட்டு வந்துடுறேன். நீ இங்கே இரு, நான் வந்துடுறேன். சார், ஹாய் சார். வாங்க சார், உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். அப்படியா? என்னங்க சார், உங்க வாய்ஸை வச்சு ப்ளே ஆகுற மாதிரி ரெடி பண்ணியாச்சு. பக்காவா இருக்கும் சார். சார், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நிஜமாவே அன்னைக்கு நான் பார்க்கும்போதே செமையா பண்ணியிருந்தீங்க. ஏன் சார், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருந்தீங்க, அப்புறம் ஏன் லவருக்கு கொடுக்குற மாதிரி கிஃப்ட் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க? என்ன சார், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் ஒய்ஃபுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்க கூடாதா? ஏன் அவங்கள லவ் பண்ண கூடாதா? கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு அவங்க மேல லவ் வரல, ஆனா இப்போ அந்த லவ் வந்துருச்சு. அதான் இந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை கொடுத்து லவ் சொல்லலான்னு இருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார், உங்க லவ் சக்சஸ் ஆக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். இசை, இந்த கிஃப்ட்டை உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுத்து என் மனசுல இருக்கிற காதல உங்ககிட்ட ஓப்பனா சொல்ல போறேன். நீ கண்டிப்பா என் லவ் புரிஞ்சுக்குவேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு இசை. வரேன், சீக்கிரம் வரேன். இசை, நீ பண்றதெல்லாம் சரியா? உன் அத்தை உன் மேல பாசமா இருக்கணும்னு நீ எவ்வளோ ஆசைப்பட்ட. இன்னைக்கு உனக்காக, அதுவும் உன் வயித்துல உருவாகாத ஒரு குழந்தைக்காக அம்மனை வேண்டிக்கிட்டு எச்சல எடுக்கிற வரைக்கும் போயிருக்காங்க. உன் அத்தை உன் மேல பாசமா இருக்கணும்னு நீ எவ்வளோ ஆசைப்பட்ட. இன்னைக்கு உனக்காக, அதுவும் உன் வயித்துல உருவாகாத ஒரு குழந்தைக்காக
அம்மனை வேண்டிக்கிட்டு எச்சல எடுக்கிற வரைக்கும் போயிருக்காங்க. ஆனா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க இசை? இந்த பொய்யை இன்னும் எவ்வளவு நாள் தான் நீ வளர்த்துட்டு இருக்க போற? ஆமா, அத்தை என் மேல பாசமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டது எல்லாமே உண்மைதான். ஆனா வர்ஷினி இந்த நிலைமையில இருக்கும்போது என்னால நடக்கிற உண்மையை மறக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. நடக்கிற எதுக்கும் வழி தானா கிடைக்காது இசை. நீ வர்ஷினிய நினைச்சு அவ வாழ்க்கைய நினைச்சு மட்டும்தான் பயப்படுறியே தவிர உன் வாழ்க்கைய பத்தி யோசிச்சியா நீ? என் வாழ்க்கைய பத்தி யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? உன் மனசுல என்ன? நீ பெரிய தியாகின்னு நினைப்பா? இது பாரு இசை, இப்படி எல்லாம் பேசினா உனக்கு யாரும் செலலாம் வைக்க மாட்டாங்க. உன் வாழ்க்கைய பத்தி உனக்கு யோசிக்க ஒண்ணும் இல்லைன்னா உன் தங்கச்சி வாழ்க்கைய பத்தி மட்டும் நீ என்ன யோசிக்க போற? சொல்லு. தங்கச்சி மேல உனக்கு இருக்கிற பாசம் தப்பில்லை இசை. ஆனா ஒரு தப்பான வழியில அவளை காப்பாத்தணும்னு நினைச்சு உன்னோட வாழ்க்கைய நீயே அழிச்சுக்கிற. யோசிச்சு பாரு, என்னைக்காவது ஒரு நாள் இந்த உண்மை வெளியே வரும்போது இப்போ உன்னை கொண்டாடுற இதே குடும்பம் அன்னைக்கு உன்னை ஒரு துரோகியாதான் பார்க்கும். உன்னை வீட்டை விட்டு துரத்துறது மட்டும் இல்ல, நீ சொன்ன பொய்யால வர்ஷினியோட வாழ்க்கையும் சேர்ந்துதான் பாதிக்கப்பட போகுது. இதெல்லாம் உனக்கு தேவையா? உண்மை தெரியும் போது வர்ஷினியோட வாழ்க்கை பாதிக்கப்படும்னு நீ சொல்ற பயம் எனக்கும் இருக்கு. ஆனா வர்ஷினி எந்த தப்பும் பண்ணலங்கிறத அத்தைக்கு புரிய வைக்க நான் என் உயிரை கூட கொடுப்பேன். அதுக்காக அத்தை இந்த வீட்டை விட்டு துரத்தினாலும் பரவாயில்ல. ஆனா என் தங்கச்சிக்கு ஒரு சின்ன பாதிப்பு கூட வராம நான் பாத்துக்குவேன். அவ நல்லா இருந்தா அதுவே எனக்கு போதும். இங்க பாரு, தங்கச்சிக்காக நீ எதை வேணா இழக்கலாம். ஆனா அனாதையா ஒரு சின்ன அன்புக்காக தவிச்ச உனக்கு இப்போ ஒரு அழகான குடும்பம் கிடைச்சிருக்கு. இந்த உண்மையான பாசமும் கௌரவமான வாழ்க்கையும் உனக்கு வேண்டான்னு நிஜமாவே உன் மனசு சொல்லுதா? எனக்கும் இந்த அன்பு இந்த குடும்பம் எல்லாம் வேணும் தான். ஆனா விஷால் கூட டைவோர்ஸ் பேப்பர்ஸ் வரைக்கும் போனதுக்கு அப்புறம் என் வாழ்க்கையில இனிமே என்ன இருக்கு?